Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject software testing and automation for unannounced exam April-May 2025. The subject code is CCS366 software testing and automation, and it is 2021 regulation. And in this video we will see unit wise discussion, important question discussion and question paper discussion for this particular subject, software testing and automation. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்கன்னா 2021 regulationல புதுசா ஆட் பண்ணிருக்க subject, and similarly in the subject வந்து பாத்தீங்க அப்படின்னா apart from exams every CSE student நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இது வந்து உங்க கேரியர் ஓரியன்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், ரைட்? ஸோ எக்ஸாம்காக நீங்க ஒரு சில கான்செப்ட்ஸ் விட்டுட்டு படிச்சா இருந்தா கூட எக்ஸாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ் கண்டிப்பா இதுல இருக்க எல்லா டாபிக்ஸும் கோ த்ரூ பண்ணுங்க, இன்டெப்தா படிச்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு கரியர் இருக்கும், ரைட்? டெஸ்டிங் ரிலேட்டடா போறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட், ரைட்? ஸோ இதை பேஸா வச்சுட்டு யூ கேன் டூ சம் certification so that you can have a wonderful career in this particular area, right? So இந்த சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா நீங்க படிக்கணும். அண்ட் குறிப்பா யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 வந்து சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன டெஸ்டிங் படிச்சாலும் அதோட கான்செப்ட் என்ன, அது எப்படி டெஸ்ட் பண்றோன்றதை புரிஞ்சு படிங்க. ஸோ தட் ஒரு சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन வந்தாலும் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ வித் திஸ் we will start this particular video. We will start with unit wise discussion. So unit wise discussionல யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். இதுல வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் டாபிக் நீங்க இந்த யூனிட்ல படிக்க வேண்டியது என்னன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட லைஃப் சைக்கிள் அண்ட் வி மாடல். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்டிங், இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்டிங் கன்ஃபார்மா கேட்கக்கூடிய கொஸ்டின், ரைட்? இந்த ரெண்டு கொஸ்டினும் ஷோர் ஷார்ட்டா படிங்க. இது இல்லாம இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிமிலர்லி இந்த எரர் அண்ட் ஃபால்ட் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கீ ஏரியாஸ், ரைட்? அண்ட் சிமிலர்லி டெஸ்டிங்னு சொன்னாவே கண்டிப்பா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? கண்டிப்பா இந்த கான்செப்டை வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஏரியாஸ் நீங்க நல்லா படிக்கணும். தட் இஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ஃபேஸ், டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் சிமிலர்லி இந்த டெஸ்டர் அசைன்மெண்ட்ஸ், டெஸ்டர் ஸ்கெடியூல் அண்ட் டெஸ்ட் கேஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சினாரியோ பேஸ் கொஸ்டினா கேட்கலாம், இல்ல இதெல்லாம் தனித்தனியா ஸ்பிளிட் அப்ஸ்ல கேட்கலாம், ரைட்? சோ கன்ஃபார்மா இந்த ரெண்டு கொஸ்டின் நல்லா படிங்க. அண்ட் சிமிலர்லி கோல் ஆஃப் டெஸ்ட் பிளானிங், ரைட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 2ல கண்டிப்பா ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வாஸ்ட். அண்ட் இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா இந்த டெஸ்ட் கேஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ட்ராக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Similarly, bug reporting and bug life cycle is very important. In the test design, preparedness and effectiveness, right? And similarly, வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடலிங், டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப கீ ஏரியாஸ் தான். பட் இந்த ஏரியாஸ்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருங்க, ரைட்? இது படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா உங்களால ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் எது படிச்சாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ட்ராக்கிங் படிச்சீங்கனாலுமே அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, எப்படி ட்ராக் பண்ணலாம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? சோ சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யூனிட் 3ல, ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் தான். இதை வந்து பார்ட் சிலையும் கேட்கலாம், ரைட்? அண்ட் இல்லைன்னா வந்து தனித்தனியா ஸ்பிளிட் அப்ஸ்ல ஒரு டெஸ்டிங் தனியா கேட்கலாம், ரைட்? சோ இதுல வந்து உங்களால என்ன டெஸ்டிங்லாம் படிக்க முடியுமோ நல்லா படிங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? அண்ட் சிமிலர்லி இந்த ரெண்டு கொஸ்டினும் பார்ட் சில கன்ஃபார்மா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டெஸ்டிங் இன் அஜைல் என்விரான்மெண்ட், டெஸ்டிங் வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன், ரைட்? அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ரைட்? தட் இஸ் பேஸ்ட் ஆன் செலினியம் வெப் அப்ளிகேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரைட்? இந்த கொஸ்டின் கன்ஃபார்மா படிங்க. அண்ட் சிமிலர்லி இந்த ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டெஸ்டிங்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்டிங் எக்ஸ்எம்எல் இதை பேஸ் பண்ணி சினாரியோ பேஸ் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வெப் எலிமெண்ட்ஸ், லொகேட்டிங் வெப் எலிமெண்ட்ஸ் அண்ட் வெப் டிரைவர்ஸ் வந்து நல்லா கோ த்ரூ பண்ணுங்க, ரைட்? இதெல்லாம் ரொம்ப கீ ஏரியாஸ்.
And similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்க்கு இந்த புக் யோகேஷ் சிங் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இது வந்து டவுன்லோடபிள் லிங்கா கொடுக்குறேன், அது கண்டிப்பா யூஸ் பண்ணி படிங்க. அண்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன், அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்றோம். ஸோ நோ ப்ராப்ளம் வித் தட், ரைட்? ஸோ வி வில் சி யூனிட் வைஸ் டிஸ்கஷன், தட் இஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ கொஸ்டின் டிஸ்கஷன்ல சார் யூனிட் 1ல கண்டிப்பா நீங்க 4 கொஸ்டின் படிக்கணும், ரைட்? ஸோ அதுல முக்கியமா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் அண்ட் வி மாடல், stages of testing and software testing principle and program inspection. These are very very important question. இந்த error and faults வந்து scenario based question வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, part C ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? And similarly unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸ் test phases and test strategy, tester assignment, test schedule and test cases, இதெல்லாம் கம்ப்ளீட் 13 மார்க்ஸ்ல கம்பைண்டா கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு, இல்ல தனித்தனி ஸ்பிளிட் அப்ஸா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுல பேஸ் பண்ணி டெஸ்ட் ஸ்கெடியூல், டெஸ்ட் கேஸ் பத்தி क्वेश्चंस வரலாம். அண்ட் கோல் ஆஃப் டெஸ்ட் பிளானிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது வந்து ஸ்பிளிட் அப்ஸா கேட்டா 6 மார்க்ஸ்ல இல்ல 8 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கேஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ட்ராக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பக் ரிப்போர்ட்டிங் அண்ட் பக் சைக்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெஸ்ட் கேஸ் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ப்ரிப்பேர்னஸ், இந்த 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டின்ல சினாரியோ பேஸ் கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி வேல்யூ டெஸ்டிங் அண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் டெஸ்டிங். யூனிட் 3 இஸ் வெரி வெரி வாஸ்ட். அதனால இந்த 4 டாபிக்கும் கண்டிப்பா படிங்க, சாய்ஸ் இல்லாம படிங்க, பிகாஸ் we have left lot of topics in unit 3. சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தான் ஒரு கொஸ்டின் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் பார்ட் சி டெஃபினட்டா யூனிட் 3, 4, 5ல இருந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் நீங்க பார்த்தாவே போதும். அதுல முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய டெஸ்டிங் இருக்கும், உங்களால எவ்வளவு டெஸ்டிங் நல்லா படிக்க முடியுமோ பார்த்துட்டு மீதிலாம் வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈவன் 2 மார்க்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? இந்த 2 கொஸ்டின் பார்ட் பி ல கேட்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்கு, பட் பார்ட் சி ல கன்ஃபார்மா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? இதை பேஸ் பண்ணி சினாரியோ பேஸ் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டெஸ்டிங் வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன், டெஸ்டிங் அண்ட் அஜைல் என்விரான்மெண்ட்டை நல்லா படிங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் ஃபார் வெப் அப்ளிகேஷன் அண்ட் இந்த சினாரியோஸ், இது வந்து சினாரியோ பேஸ் கொஸ்டின்ல எப்படி வந்து ஒரு செலினியம் சாஃப்ட்வேர்ல எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்டிங் பண்ணுவீங்க, ஆடிங் கிளாஸஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். அண்ட் சிமிலர்லி கோ த்ரூ வாட் இஸ் வெப் டிரைவர்ஸ் அண்ட் வெப் டிரைவர் ஈவெண்ட்ஸ். இந்த 3 கொஸ்டின் பார்த்தா போதும் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல இருந்து சினாரியோ பேஸ் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? அண்ட் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல நம்ம விட்ட டாபிக்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. இப்ப யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். இதை நான் படிக்க சொல்ல பார்ட் பிக்கு, பட் இது கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் பார்ட் ஏல, ரைட்? அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அண்ட் வாட் இஸ் ரிலையபிலிட்டி வர்சஸ் சேஃப்டி, ரைட்? கரெக்ட்னஸ் அண்ட் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் விட்டுருக்கோம். இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக் ரிப்போர்ட்டிங், மெட்ரிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் கண்டிப்பா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் கவர் பண்ணிருக்கோம் யூனிட் 2ல. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களால 2 யூனிட்லயுமே 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். யூனிட் 3ல கண்டிப்பா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும், பிகாஸ் லாட் ஆஃப் டாபிக்ஸ் தேர். பட் இதுல வந்து நம்ம விட்ட டாபிக்ஸ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அப்ஜெக்டிவ் ஐடென்டிஃபிகேஷன், டிசைன் டெஸ்ட் ஃபேக்டர்ஸ், ரைட்? டெஸ்டபிள் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன, அண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் டெஸ்டிங், பாத் டெஸ்டிங்னா என்ன, டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்னா என்ன, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ மீதி இந்த ஏரியாஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுல இருந்து வந்து கொஸ்டின் வந்து உங்களால எழுத முடியும், ரைட்டா? ஸோ இப்போ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4ல ஒன்ஸ் அகைன் வந்து இதுல நம்ம மோஸ்ட்லி கன்ஃபார்மா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் நம்ம படிச்சதை பார்த்தாவே. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் வெப் எலிமெண்ட்ஸ், லொகேட்டிங் வெப் எலிமெண்ட்ஸ், ஆக்ஷன் ஆன் வெப் எலிமெண்ட்ஸ், ரைட்? அண்ட் சிமிலர்லி இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. ஷோர் ஷார்ட்டா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஷியோர் ஷார்ட்டா உங்களால 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். யூனிட் 3ல தான் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு பார்ட் ஏ, பட் மீதி இருக்க எல்லா யூனிட்லயும் உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், ரைட்? So now we'll see question paper discussion. So question paper discussionல I have taken April May 2024 question, and இதுல பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்ட் ஏல கேட்டிருக்காங்க. Why to test a software, difference between fault and failure, and similarly key responsibility of a testing team, phases of testing, path testing, significance of test design preparedness, failover testing,
examples of security testing methods, how you add classes package, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் ஏல கூட கேட்டிருக்காங்க. வாட் ஆர் வெப் டிரைவர் ஈவெண்ட்ஸ், ரைட்? எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் சிமிலர்லி பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஸ்பிளிட் டெஸ்ட் நிறைய கேட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆக்சுவலா 8 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸ்டேஜஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியா அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், டெஸ்ட் கேசஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்கெடியூல் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டெஸ்டர் அசைன்மெண்ட்ஸ், ரைட்? ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் கூட கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி 13 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, ரைட்? அண்ட் சிமிலர்லி 13th கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின். எதுக்குன்னா இந்த டெஸ்டிங் கண்டிஷன்ஸ், ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் அண்ட் பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ யூனிட் 3, யூனிட் 4.5ல ஷார்ட்டா சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அண்ட் ட்ராக்கிங் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இங்க வந்து ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? இந்த சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா டெஸ்டிங் மெத்தட்ஸ், என்னென்ன டெஸ்டிங் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி நிறைய டெஸ்டிங் மெத்தட்ஸ் பார்க்குறோம், பட் இந்த சினாரியோக்கு என்னென்ன டெஸ்டிங் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின், ரைட்? யூஸ்ட் ஆன் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், ரைட்? நான் சொன்ன மாதிரி அந்த 2 கொஸ்டின், ரைட்? அதுல இருந்து கண்டிப்பா ஒரு பார்ட் பியோ பார்ட் சி கொஸ்டினோ வரும்னு சொல்லியிருக்கேன், அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி யூனிட் 5 பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இன் டெஸ்ட் ஆட்டோமேஷன் செலினியம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி இந்த கொஸ்டின் டெஸ்டிங் XML ஃபைல், ரைட்? எப்படி கிளாஸஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அண்ட் பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின், ஜெனரேட் டெஸ்ட் கேசஸ் வெதர் பாசிட்டிவ் நெகட்டிவ் சினாரியோஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி டெவலப் டெஸ்ட் பிளான் ஃபார் அபவ் அப்ளிகேஷன், இதே அப்ளிகேஷனுக்கு ஒரு டெஸ்ட் பிளான் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ எல்லாமே சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா கான்செப்டும் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும் அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த கொஸ்டின் படிச்சாலும் அதை அப்ளிகேஷனா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டினா வந்தா எப்படி எழுதலாம் அப்படின்றத கன்ஃபார்மா படிங்க, right? So today what we have seen is we have seen important questions for this particular subject, software testing and automation. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.